ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம பல மாசமா டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இன்னும் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படல. அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கிறதால சிபிஎஃப்சி தணிக்கை சான்றிதழ் வழங்கல அப்படின்னு சொல்லப்படுது. சரியா தளபதி அரசியலுக்கு வர்றதால திட்டமிட்டே சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தரப்பினர் சொல்லிட்டு வராங்க. தளபதி துப்பாக்கி கத்தி சர்க்கார்ல எல்லாம் அதிகமான நெருக்கடியை சந்திச்சாரு. இந்த படங்கள் எல்லாம் வேறு சில அமைப்பினர் தான் கோர்ட்ல கேஸ் போட்டு படத்தை ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா ஜனநாயகனுக்கு மட்டுமே சிபிஎஃப்சி தணிக்கை குழுவே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனையோ அரசியல் கருத்தை மையமா வச்சு பல படங்கள் வருது. எல்லா படத்துக்குமே சில காட்சிகளை மியூட் பண்ண சொல்றாங்க. படக்குழு மியூட் பண்ணா யூவா ஏவா இல்ல யூஏவா அப்படின்னு சான்றிதழ் வழங்கப்படும். ஆனா ஜனநாயகன் படக்குழு கோர்ட்டுக்கு போய் சான்றிதழ் வழங்க சொல்லுங்கன்னு கேட்டதால வழக்கு தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இறுதியா படக்குழு கேஸ வாபஸ் வாங்கிட்டு சிபிஎஃப்சி சொல்ற மாதிரியே காட்சிகளை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் எப்ப ரிலீஸ் ஆகும்னு ஒரு கேள்விக்குறியே நீடிக்குது. இன்னும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் படம் ரிலீஸ் ஆகும்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல இத பத்தி நேத்து ஒரு பேட்டியில கருத்தை ஷேர் பண்ணிருக்காரு. ரீசெண்டா மயிலாட் படத்துல நேரடியா சமூகத்துல நடக்கிற பிரச்சனைய தைரியமா பேசியிருக்காங்க. ஆனா மயிலாட் படத்துக்கு எந்த ஒரு சர்ச்சையும் தடையும் வரல. ஆனா என்னோட படங்களுக்கு நான் பேசின அரசியலுக்கு இவ்வளவு சிக்கல் வந்திருக்கு. சிக்கல் வந்தாலும் எனக்கு ஆதரவா யாருமே குரல் கொடுக்கல அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு.